இப்போது நாம் நேராக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் இன்றைக்கு வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் சீக்கிரமாக சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே இருந்து நான் பார்க்கிறோம். ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். 27 31 வரை உள்ள வசனங்களை நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகளை பற்றி பேசணுன்னா 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை, கொஞ்ச நேரம் இல்லை, அதிக நாட்கள் ஆகும். ஏனென்றால் வேதத்திலே அவ்வளவு வார்த்தைகள் இருக்குது, அவ்வளவு சம்பவங்கள் இருக்கிறது. அதை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரே நாளிலே ஒரே செய்தியில் சொல்லிவிடவும் முடியாது. இப்போது நான் ஒரு கருத்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன்னு சொன்னால், அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி சிந்திக்க வேண்டியது இவ்வளவுதானா என்று கேள்வி கேட்டால் இல்லை. இப்போ இதே நாளிலே வேறு சில சபைகளிலே கொடுக்கிற செய்திகளை ஒருவேளை நீங்கள் பார்க்க கேட்க நேரிட்டால் அவர்கள் வேறு ஒரு காரியத்தை சொல்வார்கள். ஆனால் எல்லாமே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணத்தை பற்றி தான் இருக்கும். யாருமே அதை விட்டு விலக மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த சிலுவையை பற்றி சிலுவை என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? எனவே வித்தியாசமான ஒரு காரியத்தை இன்றைக்கும் அவருடைய சிலுவை பாடுகள் மரணத்தின் நேரத்தில் நடந்த சம்பவங்களைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் இன்றைக்கு இந்த நாளிலே நான் எப்பொழுதுமே இந்த பாட்டு பாடி காணிக்கை எடுக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால் முடிந்த பிற்பாடு காணிக்கை பெட்டியிலே நீங்களாகவே அந்த காணிக்கையை நீங்கள் செலுத்தலாம். தவறு ஒன்றும் இல்லை. சிலர் இப்படி நினைக்கிறாங்க, காணிக்கை எடுக்கலை என்று சொல்லி. நான் அப்படி பொதுவாக நான் செய்வதில்லை. அதே சமயத்தில் நீங்கள் காணிக்கை செலுத்துவது தவறும் இல்லை. எனவே அதை நான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்க விரும்பவில்லை. பாட்டு ஒன்று பாடி காணிக்கை போடுங்க என்று சொல்லி உங்களுக்கு கொடுக்கணும் போடணும் என்ற எண்ணம் தான். ஆராதனை முடிந்த பிற்பாடு நீங்கள் செலுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நான் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்களிலே பல இடங்களிலே பல சூழ்நிலையிலே பல சந்தர்ப்பங்களிலே பலவிதமான பிரசங்கங்களை, செய்திகளை, உபதேசங்களை, வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆரம்பத்தில் மலையிலே உட்கார்ந்து மலை பிரசங்கம் என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். ஒரு வனாந்தரமான இடத்தில் உட்கார்ந்து 3 நாளுக்கு ஆண்டவர் கன்வென்ஷன் நடத்துவதாக பார்க்கிறோம். ஒரு முறை கடற்கரை ஓரமாக படகை கொஞ்சம் தள்ளி விட்டு அந்த படகில் உட்கார்ந்து உபதேசம் பண்ணினார் என்று இங்கே எழுதியிருக்கிறது. இன்னொரு இடத்துல எழுதியிருக்கிறது, அவர் ஒரு நாள் தேவ ஆலயத்திலே காலையிலேயே ஜனங்கள் அவரை தேடி வந்தார். அவர் தேவாலயத்தில் உட்கார்ந்து அப்படி எழுதியிருக்குது வசனம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் அவர் உட்கார்ந்து உபதேசம் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவர் பேசியிருக்கிறார். இதெல்லாம் வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இங்கே நான் சொல்ல வேண்டது, இயேசுநாதர் கடைசியாக பேசின ஒரு சிறு பிரசங்கம் என்று சொல்லலாம், ஒரு சின்ன செய்தி என்று சொல்லலாம். இது இப்போ நான் சொல்லி கொண்டிருப்பது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது 7 வார்த்தைகளை பேசினார் என்பது நம்ம அறிந்த ஒரு காரியம்தான். அது விட்டு விட்டு அல்லது விட்டாக என்ன செய்திருக்காரு, அதுக்கு ஒரு தொடர்ச்சி இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையை அவர் பேசியிருக்கார். இது சிலுவையிலே இயேசு மொழிந்த கடைசி வார்த்தைகள் என்று அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதையும் நான் ஒன்றும் மறுக்கவில்லை. ஆனால் இந்த இடத்தை நான் இப்போது உங்களுக்கு சொல்லி காட்டி கொண்டிருக்கிற காரியத்தை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் கடைசியாக பேசினது என்று சொல்லலாம். எப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மீது பொய்யான குற்றத்தை சுமத்தி, இன்றைக்கு அதுக்கு தான் அந்த வேத பகுதியே நான் உங்களுக்கு
வாசிக்க வைத்தேன். பிலாத்துவினிடத்தில் கொண்டு போய் இயேசுவை விசாரணைக்கு கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. பிலாத்து இயேசுவை விசாரிக்கிறாரு. விசாரித்து பார்த்ததில் அவர் மேலே ஒன்றும் குற்றம் குறை இருக்கிறதாவே தெரியல. எந்த ஒரு குற்றச்சாட்டை எடுப்படலை, பொய் சாட்சி சொல்லி ஒன்றும் எடுப்படலை. அவன் விசாரித்து பார்த்ததில் அப்படி ஒன்றும் மரணத்துக்கு எதுவானதாக இல்லை. அதாவது அவரை கொலை குற்றம் சுமத்தி அவரை கொலை செய்ய வேண்டும் அல்லது அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லாத ஒரு காரியத்தை பிலாத்து பார்க்குறாரு. அதனால் நான் ஒரு குற்றத்தையும் இவர் மேலே பார்க்கல என்று பிலாத்து சொல்கிறார். அப்போ ஜனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு நாங்கள் எழுதியிருக்குது, அவங்க சிலுவையிலே தான் அறையணும் என்று சொல்லி எல்லாரும் எப்படியாயிலும் இயேசுவை கொன்றுவிட வேண்டும் என்று கொலை செய்வதிலேயே நோக்கமாயிருந்து தீர்மானித்து பிலாத்திடத்தில் என்ன சொல்கிறாங்க, முடியவே முடியாது கொலை செய்யணும்னு சொல்லும் பொழுது தான் பிலாத்து வேறு வழி இல்லாமல் அங்கே என்ன போட்டிருக்குதுங்க பார்த்தீங்கன்னா, பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவரிடத்தில் பேசினான். நான் சொல்கிறது 20 நான் படிக்கிறேன். அவர்களோ அவனை சிலுவையிலே அறையும் என்று கூக்குரல் இட்டார்கள். இல்லையா? இங்கே பாருங்க 25க்கு வாங்க சீக்கிரம். அங்கே பார்த்தீங்கன்னா கொலை பாதகத்து நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ நமக்கு வேண்டிய பாயிண்ட் அதுதான். இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். வேற வழி இல்லை. சொல்லி பார்த்தான் எப்படியாவது இயேசுவை காப்பாற்றலான்னு பிலாத்து பிரயாசப்படுறாரு. அதை ஜனங்க கேட்கவே மாட்டேங்குது, முடியவே முடியாது. அப்போ சொல்கிறாங்க, ஒத்த காலில் நிற்கிற மாதிரி உறுதியாக நிற்கிறாங்க. முடியவே முடியாது. இந்த இயேசுநாதரை என்ன பண்ணோம், 1 2 பார்த்தோன்னு விடவே முடியாது. சொல்லி பார்த்துட்டு பிலாத்து என்ன பண்ணிட்டான், சரி போ நீங்கள் எதாவது பண்ணுங்க. இங்கே பாருங்க, அவர்கள் இஷ்டத்துக்கு விட்டான்னு எழுதிருக்கு பாருங்க, எதாவது பண்ணிட்டு போங்க. அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். இப்படி ஒப்பு கொடுத்த உடனே என்னாச்சு, இத்தனைக்கும் இதுக்கு இடையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த விசாரணை நேரத்திலேயே இயேசுநாதருக்கு வாரால் அடிக்கிறாங்க, சாட்டையால் அடிக்கிறாங்க. சரி, இது ஏதோ அடித்து விட்டுடுவாங்கன்னு சொல்லி தான் பிலாத்து அதுக்கும் போனால் போது இந்த அடியை பார்த்தாலே விட்டுருவான்னு பார்த்தா அவங்க அடின்னு அடித்து அவருடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தமெல்லாம் வெளியேறத்தக்கதாக வேதனைப்படுத்திட்டு அதோடு கூட என்ன செய்யணுமா, சிலுவையிலையும் அரைஞ்சி அவனை கொன்று தான் ஆகணுன்றதுல முக்கியமாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது அவங்க இஷ்டத்துக்கு விட்டாச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுற, இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறார். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வரும் பொழுது அவர் ராத்திரியெல்லாம் பட்ட பாடு, அடி, வேதனை, சரீர வேதனையினால் அந்த சிலுவையை அவரால் சுமக்க முடியல. வேறு ஒரு சுவிசேஷத்தில் எழுதியிருக்குது, அவர் என்ன செய்தார், நடக்க முடியாமல் தடுமாறி அந்த சிலுவை மரத்தை கீழே விழுந்துட்டார். இதுதான் நடந்தது. இப்படி கீழே விழுந்துட்டார், அவரால் நடக்க முடியல. சொல்கிறாங்க பிராணம் போகுது, உயிர் போகிற அந்த மாதிரி ஒரு வேதனையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே என்ன செய்தாங்க என்று சொன்னால், அங்கே பாருங்கள் 26 அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற பொழுது சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். இந்த வார்த்தை சம்பவம் மத்தேயுவில் இருக்கிறது. அதை இந்த செய்தி நேரத்திலையும் ஒரு பிரதர் சொன்னதை நீங்கள் கவனிங்க. அப்போ பலவந்தம் பண்ணி, அதாவது வற்புறுத்தி வைத்ததாக நம்ம பார்க்குறோம். சரி, இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. ஒரு காரியத்தை நான் கூட அப்படி யோசித்தது உண்டு. இயேசுநாதரை தான் சிலுவை சுமக்கணும், எதற்கு இவனை கூப்பிட்டு வச்சு கட்டாயப்படுத்தி நீதாண்டா அவர் சிலுவை சுமக்க, இது அவசியமே இல்லை, காரணமே இல்லாமல் இல்லை இருக்குது என்று நானும் யோசித்தது உண்டு. என்னை பொறுத்தவரைக்கு இந்த சீமோனுக்கு இதில் சம்மந்தமே கிடையாது, என்னை பொறுத்தவரைக்கு. சரிதா? அதே சமயத்தில் அவங்க ஏதாவது ஒரு ஆளை பிடிக்கணும் போது இவன் என்ன சொல்லுவாங்களே, இவன் தான் கிடைச்சான் போடுறக்கு, ஏமாந்தவன் சொல்லி இவன் தள்ள கட்டி விட்டாங்கன்றதும் அதுதான் உண்மையும் கூட. சரி, போகட்டும். இங்கே நான் சொல்ல வந்தது என்னென்னா, இயேசுநாதர் சுமக்க முடியலன்னும் போது அதை விட்டுட வேண்டியது தானே. இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்பது தான்
அவருடைய நோக்கமாக இருந்தது. எப்படியாகிலும் இயேசுவை என்ன செய்யணும், இப்போ கொலை செய்யணுன்றது நோக்கம். ஆனால் அவர் எப்படி சாகக்கூடாது, புரியுது உங்களுக்கு? அவர் எப்படி செத்துடக்கூடாது, எப்படி ஒரு உயிர் போயிடக்கூடாது, இந்த மாதிரி அடிபட்டு அடி வாங்கி, புரியுதுங்களா, இதிலெல்லாம் உயிர் போயிடக்கூடாது. அப்போ என்ன அவங்களுடைய வக்கர புத்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் சிலுவையில் அறையப்பட்டு அணுவாக சாகணும், கொஞ்சம் கொஞ்சமாக துடிச்சு ஒரு உயிர் போகணும். இதுதாங்க உண்மை. ஏன் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்க அப்போவே அங்கேயே விட்டுருப்பாங்க. அதான் கீழே விழுந்துட்டாரு, சிலுவை சுமக்க முடியாமல் விட்டுறான் போது திரும்ப அவனை ஒரு சிலுவையை சுமக்க வச்சு இவனை எதுக்கு அவங்க கொண்டுட்டு போகிறாரு? விட்டுருந்தா அங்கேயே ஒரு உயிர் போயிருக்கும். நான் ஒன்றுக்கு சொல்கிறேங்க. அப்போ இவருடைய நோக்கம் என்ன? இப்போ இவரால் சிலுவையை இங்கே சுமக்க முடியலன்றது அவங்களுக்கே தெரியுது. இன்னொரு பயம் அவங்களுக்கு என்ன தெரியுமா? இப்படியே விட்டுட்டா இந்த இயேசுநாதர் இங்கேயே உசுறு போயிடுச்சுன்னா நம்ம திட்டம், நம்ம நோக்கம் நிறைவேறாது. இப்போ புரியுதா? அதுதாங்க உண்மை. அதனால் எப்படி ஆயிலும் அவங்களுடைய தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படி, நோக்கத்தின்படி என்ன செய்யணும்? இயேசுவை இந்த கொல்கத்தா மலைக்கு கொண்டுட்டு போய் என்ன செய்யணும்? அந்த சிலுவையில் அரைஞ்சி தான் இவருக்கு சாவு வரணுன்றதில்ல அவங்க நோக்கமாக இருக்கிறாங்க. அதற்கு தான் அவ்வளோ காரியம் நடக்குதுங்க. இப்படி இருக்கும் பொழுது கவனிங்க, இப்போ அந்த சீமோன் என்கிறவன் அந்த சிலுவையை சுமந்துட்டு போகும் பொழுது, இப்போ பாருங்கள், சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். 27 பார்க்குறோம். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் ஒரே கூட்டம் திரண்டு போச்சுங்க. அவருடைய கஷ்டத்தையும் வேதனையும் காட்சியும் கண்டு அப்படியே சொல்கிறாங்க, ஊரே திரண்டு போய் நிற்கிதுன்னு எல்லாரும் வந்து நின்று பார்க்குறாங்க. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று நான் சொல்ல வந்தது என்னன்னா, இயேசு அந்த கடைசி நேரத்தில் அதை தான் சொல்ல வந்தேன். அவருடைய கடைசி பயணம் என்று கூட சொல்லலாம். சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாக பேசிய ஒரு கடைசி ஒரு குட்டி பிரசங்கம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் தொடர்ந்து அவர் பேசுகிறதை தான் நான் ஏற்கனவே வாசித்தோம் அந்த வசனத்தை. அப்போ முதல்ல சொல்கிற ஒரு காரியம் என்ன சொல்கிறாரு? நீ அங்கே அழுது கொண்டிருக்கிறாங்க, அழறவங்களை பார்த்து இயேசு என்ன சொல்கிறாரு? இயேசு என்ன சொல்கிறாரு? அழாதீங்க, அழாதீங்க, அழாதீங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு? அந்த வார்த்தையை பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள். என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு எனக்காக அழாமல், ஆமாம், அந்த வார்த்தையை கொஞ்சம் பிரித்து பார்த்தீங்கன்னா முதல்ல அழாதன்றாரு, அப்புறம் கடைசி என்ன சொல்கிறாரு? அழுங்கன்றாரு. இல்லைங்க, நான் வார்த்தையை பிரித்து சொல்கிறேன், சேர்த்து படிக்காதம. முதல்ல வந்து அழுகிறவங்களை பார்த்து இந்தாம்மா அழாதேங்க, ஏன் அழாது அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே என்ன போட்டிருக்குது? அழுங்கன்றது. என்னங்க இது? முதல்ல அழாதன்றாரு, அப்புறம் அழுன்றாரு. இருக்கா இல்லையா? அப்போ இயேசு அந்த நேரத்திலே சொன்ன ஒரு சம்பவத்தை தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். இயேசு ஏன் அவங்கள பார்த்து அழாதன்னு சொன்னார்? எதனால், எதற்காக அழாதீங்கன்னு ஏன் சொன்னார்? பொதுவாக நான் சொல்கிறத கவனிங்க. இந்த பிள்ளைகள் இப்படி ஓடி ஓடி வருவது எனக்கு பிடிக்கல. நான் பல தடவை சொல்லிட்டேன். இந்த பெற்றோர்கள் தான் அதை கரெக்ட் பண்ணணும். இது விளையாட்டாகவே பண்ணிடுறேன். பிள்ளைங்கள்லாம் இங்கே தான் உட்காந்துருக்கணும். என்ன கேட்டால் இது விளையாடுற இடமும் இல்லை, விளையாடுற நேரமும் இல்லை. இது அது ஒரு ஒழுங்கு இல்லை. இது எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கிறேன். டோனிங்க என்ன சொல்கிறாரு? முதல்ல சரி, ஏன் இவர்கள் அழுதார்கள் பாருங்க. அங்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட போகிறார் என்பதை அறிந்து கேள்விப்பட்டு ஒரு விதமான கூட்டம் அங்கு கூடியிருக்கிறது. அங்கே திரள் கூட்டம் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த இடத்துல கவனிங்க, ஒரு பலவிதமான கூட்டத்தை நாம் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அதில் என்ன பலவிதமான கூட்டம் என்று சொன்னால், போர் சேவர்களும் அவர் மேலே பொய்யான குறைகளை குற்றச்சாட்டுகளை சொன்னவர்களும், இவரை எப்படியாயிலும் சிலுவையில் அறைந்து
இவருடைய வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கும் ஒரே சந்தோஷம். என்னது? இவர் கதை முடிஞ்சிச்சு, இவர் கதையை முடிக்க போகிறோம், இன்றோட ஒரு கதை முடிஞ்சிச்சு என்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற ஒரு கூட்டமும் அங்கே இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தான் நாம் வாசித்தோம். என்ன சொல்கிறார்? அவர்கள் என்ன சொல்கிறாங்க? அவங்களை சிலுவையிலே அறையணும், சிலுவையிலே அறையணும் என்று சொல்லி சத்தமாக பேசினார் என்று இருக்குதா இல்லைங்களா? 23 இருக்கு பாருங்க. அப்படி இருந்தும் அவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரிடம் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்போ இவங்க நோக்கம்லாம் என்ன? இவரை சிலுவையில் அறையணும். அப்போ அந்த கூட்டமும் இருந்ததுன்னு நான் சொல்ல வரேன். அப்போ இது ஒரு கூட்டம். என்ன கூட்டம் என்று சொன்னால், இயேசுவை சிலுவையிலே அறையப்பட போகிறதை வேடிக்கை பார்ப்பதற்கென்றே வந்த கூட்டம் இது ஒரு கூட்டம். அப்போ இந்த கூட்டத்தினுடைய எண்ணம் என்று சொல்லி பார்க்கும்போது அவருக்கு ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அவர் இப்போ சாக போகிறதையும், அவர் அடிக்கப்பட போகிறதையும், சிலுவையிலே மறிக்க போகிறதையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ இது ஒரு கூட்டம். அடுத்தது போர் சேவர்கள். இவரை சிலுவிலேயே அறைந்து அந்த மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கென்று ஆட்கள் இருக்காங்கல்ல, அது ஒரு கூட்டம். அவர்களை பொறுத்தவரைக்கும் இது சர்வசாதாரணமான விஷயம். என்ன சர்வசாதாரணம் என்று சொன்னால், யாரெல்லாம் குற்றவாளிகளாக வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றுவது தான் இது 10-11. அவனை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் தெரியாது. இப்போ ஒன்றும் வேணாங்க. இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த தூக்கு தண்டனைங்கிற ஒரு தண்டனை இப்போது இருக்கிறதுங்க. அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்கென்றே ஆட்கள் வைத்திருக்கிறார்கள் கோர்ட்டில். உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டவங்க சரிங்க. அப்போ அவங்களுடைய வேலை என்னென்னா, கோர்ட்டு யாருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுதோ அவங்கள கொண்டுட்டு போய் அந்த கழுத்தில் கயிறை மாட்டி, கையை ரெண்டையும் கட்டி, அதில் கட்டி அவர் பல ஒன்று வச்சுருப்பாங்க. இதெல்லாம் செய்வதற்கென்றே சம்பளத்துக்கு ஆள் இருக்கிறாங்க இப்போயும் நம்ம இந்தியாவில். இன்னும் சொல்கிறேன் கவனிங்க. அப்போ அவங்க பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இது போல் எத்தனையோ கேஸு, எத்தனையோ பேரை என்ன செஞ்சிட்ருப்பான். இந்த இந்தியா நாடு முழுது ஒவ்வொரு ஸ்டேட்டில் எத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருக்காங்க தெரியல. என்னென்னு எனக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் தான் நமக்கு ஒரு மீடியா மூலமாக நமக்கு செய்திக்கு வருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு அப்படிப்பட்டவனுக்கு என்ன நினைப்பான்? ஓ இன்றைக்கி வந்துருச்சா, ஏன் அவ்வளோ தூரம்? எத்தனை பேர் டெய்லி மர்டரில், ஆக்சிடெண்ட்டில், எத்தனையோ விதத்தில் சாவு வந்துட்டு தாங்க இருக்குது. என்ன பண்ணுறாங்க? உடனே யார் இந்த மாதிரிலாம் இறந்துட்டாங்கன்னா உடனே என்ன செஞ்சிடறாங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற போயிடுறாங்க இல்லையா? பிரேத பரிசோதனைக்காக குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் போது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அதை செய்கிறதுக்குன்னு சில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அதுவும் உங்களுக்கு புரியுது பாருங்க. இப்போ அவங்கள பொறுத்தவரைக்குனாக்கா நிறைய குஞ்சு கிடக்கும். அவங்க லாரியில் அடிப்பட்டவங்க, பஸ்ஸில் அடிப்பட்டவங்க, தூக்க மாட்டிக்கிட்டது, மருந்து சாப்பிட்டதுன்னு ஏகப்பட்ட கேஸ் நாங்கள் அங்கே பிண வரையில் 10-20 கிடக்குங்க. அவன் டக்கு வந்துட்டுப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். அறுத்து அவன் இது அவனோட வேலைன்னு சொல்கிறேன். புரியுது அவங்களுக்கு? அதுபோல் இந்த போர் சேவர்களுடைய வேலை என்னது? இன்றைக்கி இயேசுநாதரோடு கூட அங்கே 2 பேர் வேறு கல்லன் இருக்கான், சேர்த்து மொத்தம் 3 பேர். இப்போ என்ன செய்யணும்? இப்போ இவனுடைய வேலை என்ன? இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை என்ன வேலை? சிலுவையில் அறையிற வேலை. இப்படி தான் அவன் நினச்சிட்டு இருந்திருப்பான். நான் சொல்ல வரேன், இப்படி தான் அன்றைக்கி அங்கே சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு கூட்டம் சந்தோஷமாக கொக்கரைச்சிட்டு நிற்கிது, சீக்கிரம் அதை பார்க்கணும் என்று சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஒரு கூட்டம் இப்படி இருக்குது, சரிங்களா? இது ஒரு கூட்டம். அடுத்தது இன்னொரு கூட்டம் இருக்கிறது. இயேசுவினாலே நன்மையை பெற்றவர்கள், அற்புதத்தை கண்ணார கண்டவர்கள், அவர் நல்லவர் என்றது அறிந்தவர்கள், புரிந்தவர்கள்லாம், ஐயோ இந்த இயேசுநாதருக்கு இப்படி நடந்துடுச்சே, இப்படி ஆயிட்டுதே, அவருக்கு இப்படி ஆக போகுது என்று சொல்லி அதை கவலைப்பட்டு கலங்கி கொண்டு பார்க்கிற ஒரு அனுதாபம் உள்ள, அவர் மேலே அன்பு உள்ள ஒரு கூட்டமும் அங்கே இருந்தது. எல்லாமே இல்லை, இருந்துச்சு. இதை தாண்டி ஒரு கூட்டம் இருந்துச்சுங்க. அது என்ன கூட்டம் என்று சொன்னால், அது ஒரு பொதுவான ஒரு கூட்டம். அது என்ன பொதுவான ஒரு கூட்டம்னா என்ன? ஊரில், நாட்டில், தெருவில், ரோட்டில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, நான் உங்களை வச்சு தான் பேசுகிறேன். எத்தனை சம்பவங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, ஒரு பிரயாணம் போயிட்டுருக்கீங்க, நல்லா யோசித்து பாருங்கள். ஆனால் ஒரு பஸ்ஸில் தான் போகிறீங்க, அந்த பஸ்ஸுக்காரன் யாரோ ஒரு ஸ்கூட்டர்லேயோ பைக்கிலேயோ யார் மேலேயோ மோதிடுறாங்க, ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. நல்லா சும்மா உதாரணத்துக்கு நான் பேசிட்டு வரேன். நீங்கள் போகிற பஸ்ஸில் பாருங்க, நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கீங்க, சென்னைக்கு போயிட்டுருக்கீங்க, ஏன்னா திண்டிவனம் தாண்டி ஒரு சம்பவம் நடக்குது. எல்லாம் கவனிச்சுட்டு வாங்க. இப்போ நடந்துச்சு,
அங்கே அவங்க அடிபட்டு கிடக்கிறான். இந்த பஸ்ஸில் போகிற நீங்கள் போகிற பஸ்ஸில் ஏற்பட்டது, நீ இப்போ என்ன செய்வீங்க? நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் உள்ள சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? அச்சோ, யார் பெற்ற பிள்ளையோ, என்ன ஊருன்னு தெரியலையே, என்ன சொல்லிட்டு வந்தான்னு தெரியலையே, எந்த ஊருன்னு தெரியலையே. அதாவது நான் சொல்கிறது உங்கள் மனசு வாதிக்கிறத நான் சொல்ல வரேன். நமக்கு யாரோ எவரோ இல்லையோ அப்படின்ற மனசு நமக்கு வராதுங்க. எங்கே நடந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த மனசுக்குள்ளே என்ன இருக்குது, நமக்குள்ளே ஒரு பதைப்பு இருக்குது, ஒரு பதட்டம் இருக்கிறது, ஒரு அனுதாபம் இருக்கத்தானே செய்கிறது. யாராக இருந்தா என்னங்க, யாருக்கு நேர்ந்தாலும் எங்கே ஒரு சம்பவத்தை நம்ம கண்ணால் பார்க்கும்போது நமக்குள்ளே நம்ம உள்ளத்தில் என்ன வருகிறது, ஒரு இரக்க சிந்தை வருகிறது என்று நான் சொல்ல வருகிறேன். சில நேரங்களிலே இன்னும் அதிகமான இரக்க சிந்தை உள்ளவருக்கு இன்னும் கூட என்ன வரும் தெரியுமா? கண்ணில் தண்ணியே வரும். சொல்ல இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதை பார்க்கும்போது அழுகையே வந்துடும். ஐயோ, இப்படி கிடக்குறாங்களே, இப்படி ஆயிடுச்சே, இப்படிலாம் நினச்சி நீங்கள் கலங்கிருப்பீங்க தானே. சரி, நான் என்ன சொல்ல வரேன், அவள் யாருன்னே தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது, பேருன்னு தெரியாது, அவங்களுக்கு சம்பந்தமும் கிடையாது, உறவும் கிடையாது. ஆனால் உங்கள் மனசு நினைக்கிறதில்ல. ஏன் இதை சொல்கிறேன்னா, இதே போல் மனசு உள்ள ஒரு கூட்டம் அங்கே இருந்தது. புரியுதா? இயேசுக்கும் அவருக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் இயேசுநாதருக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது நீங்களே சொல்லுங்கள், யாராக இருந்தாலும் உங்கள் கண்ணு முன்னால் ஒருத்தனை அடிக்கிறாங்க, ரத்தம் தாரையாக ஓடுது, ரத்தம் சிந்துறாங்கன்னாக்கா உங்கள் மனசு பார்த்து சந்தோஷமாக போடும்? யோசித்து பாருங்கள். அப்போ என்ன சொல்ல வருகிறேன், அப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு 4 விதமான கூட்டங்கள் நடுவில் தான் இயேசு போய் கொண்டிருக்கிறார். அப்படி போகும்பொழுது தான் அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அழாதீங்க. அழறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அழாதீங்க. ஏன் அழறவங்களை? ஏங்க, அழுகை என்பது இப்போ நான் தான் இவ்வளோ நேரம் விளக்கம் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் வரக்கூடியது தாங்க. அது எல்லாருக்குமே, யாராக இருந்தாலும் யாரை குறித்து பார்க்கும்போது நமக்கு வேண்டியவர்களோ வேண்டாதவர்களோ, அடுத்தவங்க ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால், ஏன் அவ்வளோ தூரம்? ஒரு பக்கத்து வீட்டிலே ஒருத்தன் இறந்துடுறாங்க, இல்லை ஊரில் ஒருத்தன் இறந்துட்டாக்க உங்களுக்கு வருத்தம் இருக்காதா? அட கொஞ்சமாவது கண்ணு கலங்கி ஒரு 2 சொட்டு தண்ணி வராதா? எல்லாமே எல்லாருக்கும் உள்ளது தானே, இது எல்லாருக்கும் இயல்பாக உள்ளது. அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன், இங்கு நடந்த இந்த காரியமும் அப்படித்தான். அப்போ இந்த அழுதவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தா, இயேசுவின் மீது இறக்கப்பட்டு அனுதாபப்பட்டு என்ன பரிதாபத்தில் வந்த கண்ணீர் இது. இவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அதுதான் அங்கே உள்ள விஷயம். அவர்கள் ஒரு பொதுவான ஜனங்க, இப்படிலாம் பண்ணிட்டாங்களே என்று சொல்லி ஒரு அனுதாபத்தில் அழறாங்க. அந்த அந்த அடறவங்களை பார்த்து தான் என்ன செய்கிறாரு ஆண்டவர், அழாதீங்க. என்னது? அழாதீங்க என்று சொல்கிறாரு. நான் முன்பே சொன்னேன், இன்னொரு கூட்டம் என்னது, இவர் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவர், இவர் நன்மையை மட்டும் செய்தவர், என்ன இப்படிப்பட்டவருக்கு இப்படி ஆயிடுச்சே என்று சொல்லி அப்படி சிலர் இருந்திருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்களா, நான் சொன்னேன், இப்போ பொதுவாக அடறதை பற்றி சொன்னேன். அடறவங்க இன்னும் சில கூட்டம் இருக்குதுங்க. நீங்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சில சினிமாவில் பார்த்தீங்கன்னா, எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சில படங்களுடைய கதைகளும் கருத்துக்களும் கிடைச்சா பார்த்தீங்கன்னா சில பேர் அழுதுகிட்டே வெளியில் வருவாங்க. இதெல்லாம் நடக்குது. ஏன் இப்போல்லாம் அதெல்லாம் காலம் மலையேறி போச்சுங்க. இப்போ வீட்டிலே அழ ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். இப்போ வர டிவி சீரியல் எல்லாமே நான் பார்த்ததே இல்லைங்க, எனக்கு பேரும் தெரியாதுங்க, பேசிக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்ல வர அங்கே நடக்கிற அந்த காட்சிகளை பார்த்து எத்தனை பேர் அழுதுட்டு இருந்துருக்குறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்? அப்போ இது என்ன அழுகை? இது அந்த படத்தை பார்க்குற வரைக்கும் ஒரு அழுகை, அந்த படத்தை இந்த சீனை பார்க்குற வரைக்கும் ஒரு அழுகை இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மறந்துடுறாங்க, வேலையை போகிறாங்க. இது என்ன அழுகை? இதை என்ன சொல்கிறேன், எமோஷ்னல். இதுதான் ஒரு உணர்ச்சியினுடைய வெளிப்பாடுகள். இது ஒரு உண்மையான அழுகையாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படித்தான் இன்றைக்கு இயேசுவை பார்த்து இவர்கள் அழுதார்கள் என்று நான் சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்களை தான் பார்த்து இயேசு சொல்கிறார், அழாதீங்க என்று சொல்கிறார். அவங்கள தான் அழாதீங்கன்னு சொன்னார். இந்த அழுகெல்லாம் நமக்கு தேவையில்லை. இவங்கெல்லாம் யார்? இப்போ அழுதவங்களை பார்த்து அழாதீங்கன்னு சொன்னார். இவங்கெல்லாம் யார்? ரட்சிக்கப்பட்டவங்களா? அப்படி ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் வசனம் எடுக்க வேண்டாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நான் வாசிக்கிறோம். மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடியிருந்தாங்கன்னு சொன்னாங்களே, அந்த கும்பலில் வந்தாங்களா? இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ தெரியுதா? இல்லை. ஒரு அனுதாபம்.
அவருடைய பாடுகளை நினைத்து, அவருடைய வேதனையை நினைத்து, அவருடைய வருத்தத்தை நினைத்து, அவருடைய கஷ்டத்தை நினைத்து அடறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்தவ குடும்பங்களிலே நான் சொல்ல வருவது, எந்த கிறிஸ்தவனாக இருக்கட்டும், அது ரோமன் கத்தோலிக்காக இருக்கட்டும், டிஎல்சியாக இருக்கட்டும், சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், பெண்டிகாஸ்டாக இருக்கட்டும், ப்ராட்டஸ்டன்ட், என்னென்னமோ நிறைய பிரிவுகள் இருக்குதுங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். எந்த பிரிவாக இருக்கட்டும், நான் சொல்கிறது எந்த கோஸ்தக்காரங்களாக இருக்கட்டுமே. இன்றைக்கு சிலுவை பாடுகள் தியானம் என்று சொன்னால் அதற்கென்று அவர்கள் சில விதமான காரியங்களை மேற்கொள்கிறார்கள். எல்லாரையும் நான் சொல்லலை. இங்கே நமக்கு அப்படி நடக்கிறதாக நான் பார்க்கல. நம்ம சபையில் இருக்கிறதா எனக்கு தெரியல. வெளியில் நடக்கிறது சொல். உடனே துக்க முகத்தை வச்சுக்கிறது. இந்த 40 நாளுக்கு எதுவுமே அசைவெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி என்னென்னமோ செய்து இவங்க என்ன சொல்ல வராங்க, இவங்க எதை காட்டுறாங்க என்று சொன்னால், இயேசுநாதரை கொண்டுட்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களாம். அதனால் இவங்க துக்கம் அனுசரிக்கிறாங்களாம். அதனால் இவங்க துக்கத்தோடு இருக்கிறாங்களாம். அதனால் அவங்க சிரிக்க கூட மாட்டாங்களாம். அவங்க 40 நாளைக்கு இவங்க சிரிக்கலாம் மாட்டாங்களாம். அப்படியெல்லாம் ஒரு சுகத்தை காட்டுறதான்றாங்க. இதையெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறாரு. இதில் ஆண்டவர் பெரிய அப்படிப்பட்டவங்களை பார்த்து அங்கே சொன்னது போல தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி அழுதவங்களை பார்த்தா அழாதீங்க. என்ன இதெல்லாம் இது அழுவுது, எதுக்கு இதெல்லாம் அழுது? இந்த பரிதாபப்பட்டு அனுதாபப்பட்டு புரியுதுங்களா, இந்த மாதிரி நீங்கள் எமோஷனலில் நீங்கள் அழுறீங்களே, இந்த அழுகையை தான் வேண்டாம் என்று ஆண்டவர் அழாதீங்கன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி இந்த நாளிலே உங்களை பார்த்து ஆண்டவர் தான் சொல்கிறார். இந்த நாளிலே இன்றைக்கு சிலர் இந்த காட்சிகளை பார்க்கும்போது, படங்களை பார்க்கும்போது சிலர் அழுவாங்க. சிலுவை படங்களை பார்த்தாலும் சில இடங்களை செய்து காட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் இயேசுநாதர் எப்படி சொல்கிறாங்க, அப்படியே பார்த்து தான் அப்படியே அழுகுறாங்க. இதெல்லாம் என்ன இது? இதெல்லாம் ஒரு பரிதாபத்தினால் வருகிற உணர்வு. இதனால் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனன்றதான் கேள்வி. இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படிலாம் இருக்கும்போது, கலங்கும் போது, கண்ணீர் விழாத பார்க்கும்போது, இனிமேல் இவங்க ஆழமாக ஆண்டவர் மீது அதிக ஆழமான ஒரு அன்பு, ஈடுபாடு, விசுவாசம் இருப்பதாக இவர்கள் எண்ணிக்கொள்கிறாங்க. ஆவியானவர் ஏதோ அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்வதாக அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. இப்போ நான் சொன்ன எத்தனை பேர் அழற கூட்டத்தை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டேன். அதே போல் கூட்டம் தான் இதுவும். வருஷம் வரும். வருஷம் உடனே ஏசப்பா ஏசுநாதா ஐயா நீங்கள் எனக்காக அடிக்கப்பட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழைய கொடி கதை திரும்பி போயிட்டுருக்கேன். இதில் என்ன இருக்குது? அதை தான் சொல்கிறாரு, அழாதீங்க. அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் ஆண்டவர் அப்போ ஆண்டவர் ஏன் அழாதீங்க சொன்னார் என்பதற்கு இரண்டாவது காரியத்தை நான் சொல்கிறது என்னன்னாக்கா, கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? யோவான் 3:14. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். போதும். அதாவது இயேசு கிறிஸ்து தான் அடைய போகிற சிலுவை மரணத்தை குறித்து ஒரு நிழலாட்டமாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் உங்களுக்கு குறிப்பாக நான் இங்கே காண்பிக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன், அல்லது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை நான் சொல்கிறேன். அடர்வங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, இப்போ எதுக்கு அழுவுறீங்க? இப்போ என்ன நடந்து போச்சு? இப்போ இங்கே பாரு, எது நடக்கணுமோ அது நடக்குது. இதுக்காகத்தான் நான் இந்த உலகத்தில் பிறந்தேன். இதற்காக தான் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். புரியுதா? இந்த சிலுவையை சுமந்து இந்த சிலுவையை மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். எனவே நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்குது. நடக்க வேண்டியது தான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்ன, நீ எதுக்கு அழுகுற? அதை தான் சொல்கிறாரு. அதை தான் ஆண்டவர் அழாதீங்கன்றார். இதுக்கே அழுதுட்டுருக்கீங்க? இப்போ என்ன எனக்கு நடக்கக்கூடாதுன்றீங்களா? இந்த பாடு எனக்கு வரக்கூடாதுன்றீங்களா? அடாடாடா, இதெல்லாம் முன் குறித்ததுபடி நடக்குது. நான் போயிட்டுருக்கிறேன். இதை நினச்சி நீங்கள் அழுறதுல அர்த்தமே இல்லை. இது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
பைபிளில் நிறைய இடங்களில் ஆண்டவருடைய சிலுவை பாடு மரணங்களை குறித்து ஆண்டவர் முன் அறிவித்திருக்கிறார். எனவே பழைய ஏற்பாட்டிலையும் கூட இப்போ நான் சொன்ன அந்த காட்சி இப்போ படித்தாங்கல்ல, அது பழைய ஏற்பாட்டில் என்னாகமத்தில் இருக்கிறது. அந்த சம்பவம் எடுத்து வாசிக்க வேண்டாம். 21ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சர்ப்பங்களால் நிறைய பேர் மரித்து போகிறாங்க. அப்படி இருக்கும்போது மோசே வந்து சொல்கிறான், ஐயோ இப்படி ஆகுதுன்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வெண்கலத்தினால் ஒரு சர்ப்பத்தை செய்து ஒரு கோல் முனையில் வச்சு உயரமாக தூக்கி வை, யாரெல்லாம் அதை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்கள யாரெல்லாம் அந்த பாம்பு கடிச்சாங்க அத்தனை பேரும் பொழைச்சிப்பாங்கன்னு. அதே போல் நடந்துச்சு. இதில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ இதனுடைய அடையாளம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இது சிலுவை மரத்தை காண்பிக்கிறது. நோக்கி பார்த்த அனைவரும் பிழைத்தார்கள் என்று சொல்லி. எனவே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு உண்டு, பாவத்திலிருந்து அவர்கள் பிழைப்பார் என்பது தான் உண்மை. இதுதான் சத்தியம். அப்போ இது நடந்து தானே ஆகணும். ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால், மாற வேண்டும் என்று சொன்னால், அவன் இந்த அனுபவத்துக்குள்ளே போகணும் என்று சொன்னால் இயேசுநாதர் மரித்துத்தான் ஆகணும், சிலுவையில் அறையப்பட்டுத்தான் ஆகணும். அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இல்லைங்களா எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு இயேசு அங்கே கேட்குறார். கவனிக்கிறீங்களா? 2 காரியம் தான் சொன்னார். ஏன் அழக்கூடாதுன்னு சொன்னார். இந்த மாதிரிலாம் எமோஷனலாக அழுவதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. அதனால தான் இதெல்லாம் எல்லோரும் சகஜமாக அழுகிறதா நீ எழுதுறீங்க, அதனால் வேணான்ட்டார். 2வது, நடக்க வேண்டியது தான் நடக்குது. எனக்கு என்ன நடக்கணும்னு பைபிளில் வேதத்தில் ஆண்டு சொல்லி வச்சாரோ அதன்படி நடந்துகிட்ருக்குது. இன்னமும் நீங்கள் பேசிட்டீங்க, அதனால் இதெல்லாம் அழாதீங்க. அடுத்ததாக 3வது ஒரு காரியத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். கவனிங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணங்களை குறித்து அங்கு மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருக்கிறதை, பேதுரு சொல்லுகிறதை நாம் இங்கே வாசித்தோம். கவனிங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே திட்டமிட்டபடி, தீர்மானத்தின்படி, ஏற்கனவே நிர்ணயித்ததின்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி தான் நடக்கணும் என்பது பிதாவுடைய திட்டமும் நோக்கமாக இருந்திருக்கிறது என்பதை அங்கே தெளிவாக சொல்லுகிறார். பிதா அவரை ஒப்பு கொடுத்துருக்காரு. நீங்கள் போய் தான் ஆகணும், அந்த பூமியில் நீ சிலுவையில் அறையப்பட்டு தான் ஆகணுன்றது சொல்லி தான் வந்திருக்கிறாரு. இதனால் இது யார் தடுத்தாலும் இது நிற்க போகிறது கிடையாது, இது நிற்காது. அப்போ ஏதோ வகை தெரியாமல், வழி தெரியாமல் இயேசுநாதர் முன்னங்க மாட்டிட்டு நிற்கலைங்க. அப்படி தான் இவங்க நினைக்கிறாங்க, ஐயோ மாட்டிக்கிட்டாரு. அப்படிலாம் இல்லை. அப்படி இன்னும் அனுபவப்பட்டு அழுகிற மாதிரி தான் இருக்குதுங்க அந்த சம்பவம். எல்லாமே இயேசுக்கு தெரியும். இப்படிலாம் நடக்கும், என்னை இப்படிலாம் அடிப்பாங்கன்றது தெரியும், எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு நீங்கள் முதல்ல கண்ணீர் வணிச்சிட்டு இருக்கிறேன்றாரு. இல்லைங்க, உங்களுக்கு அப்படிலாம் நடத்துகிறேன். ஏப்பா இதெல்லாம் நடந்து தானே ஆகணும். நடந்தால் தானே உனக்கு விடுதலை, உனக்கு விமர்சனம், உனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம், உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அது ஏன் அப்போ நீ எழுதிட்டுருக்கிற? எனவே கர்த்தருடைய பிதாவினுடைய தீர்மானத்தின்படி நடந்தது. இது மனுஷனுடைய சித்தத்தினால் அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தது என்று சொல்லி நாம் இப்போது வாசித்தோம். அப்போ இந்த காரியங்கள் எதனால எப்படி நடக்குது, ஏன் நடக்குது என்று சொன்னால், இது தேவனுடைய அனாதி தீர்மானம். என்ன என்று சொன்னால், இந்த மனுகுலம் மீட்கப்பட, இந்த மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, பாவத்திலிருந்து அவர்கள் விடுபட என்ன செய்யணும்? தன் ஒரே பேரான குமாரனை பலியாக கொடுக்க வேண்டும் என்பது பிதாவுடைய திட்டமாக இருக்குது. அதுக்கு இந்த சம்பவங்கள் நடந்து தான் ஆகணும். புரியுதா? அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், ஆண்டவர் அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அந்த பரிசேயர் வேதப்பாரர்களையும் சரி, அந்த போர் சேவர்களையும் சரி அவர் பயன்படுத்திக்கிட்டார். இன்றைக்கு வாரினால் அடித்ததாக நம்ம பார்க்குறோம், அவர் கொடுமைப்படுத்தினதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் யார் செய்தது என்று சொன்னால், நான் சொல்கிறேன், ஆண்டவர் தான் செய்தார் என்று சொல்ல முடியும். ஐயோ அப்படின்லாம். ஆமாம், அவங்களுடைய கைகளை, அவருடைய சரீரத்தினுடைய கரங்களை பிதா பயன்படுத்திக்கிட்டார். அவர் நேராக வந்து அடிக்க முடியும், அதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அதுக்கு தான் இந்த போர் சேவர்களையும் இந்த சூழ்நிலையும் பயன்படுத்தி அவர்கள் மூலமாகவே அவர்களை அடிக்க வைத்து, அடிவாங்க வைத்து ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்.
இப்படி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் இயேசுவை. இதை பார்த்துட்டு உட்காந்துட்டு எல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? அது அதனால தான் சொல்கிறாரு, ஏன்ப்பா இதுக்கெல்லாம் எழுதிட்டு உட்காந்துருக்கிறேன், இதெல்லாம் நடக்க வேண்டியது தான் நடந்திருக்கு, இதெல்லாம் பிதாவின் சித்தத்தின்படி நடந்துட்டுருக்கு, இதுக்கு ஏன் போய் எழுதிட்டுருக்கிறேன்? அடுத்ததாக ஏன் அவர்களை பார்த்து அழாதுன்னு சொன்னார் என்று சொன்னார். கொலோசியர் 2:15 பாருங்கள். சிலுவையின் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார் என்று யோவான் 12:28 இருக்குது. அதே போல் கொலோசியர் 2:15 பாருங்கள், சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் என்று எழுதியிருக்கிறது. என்ன வெற்றி சிறந்தார்? துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில் வெற்றி சிறந்தார். சாத்தானை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். எனவே பிசாசை தோற்கடிப்பதற்காகவே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாகத்தான் பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். அப்போ அவன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சுதான் ஆகணுமே தவிர இதனை யாராலும் தடுக்க முடியாது. இதை நினச்சி இப்போ நம்ம கதறோம், கண்ணீர் விடுறோம், கலங்குறோம். அதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஒரு இயல்பான எண்ணம் தான் இப்போ நமக்கு இருக்குது. உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. இது என்னது, சராசரி ஒரு சாதாரண மனுஷனுக்கு யாராக இருந்தாலும், யாருக்காக இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருந்தனாலும், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா ஒரு மனசு கலங்குது பாருங்க. அதே தான் இப்போ எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதனால்? இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் வரவும், ஒவ்வொரு வருஷமும் புனித வெள்ளி வரும், உடனே வந்து சிலுவையை பற்றி சிலுவை பாடுகள் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று பாட வேண்டியது. என்ன, உடனே நம்ம அப்படி இப்படி ஏதாச்சும் பச்சை வெட்டி மஞ்சள் வெட்டி கட்டிக்க வேண்டியது, ஒரு கருப்பு துண்டு போட்டுக்க வேண்டியது, அப்புறம் இங்கேருந்து நடைப்பயணமாக நடைப்பயணம் பண்ண வேண்டியது, எதையே செய்து விட்டு இதுக்கு நாங்கள் கஞ்சி தான் குடிச்சிட்ருக்குறோம், 40 நாள் நாங்களாம் இப்போ இதெல்லாம் சைவத்தில் உட்காந்துருக்குறோம் என்று சொல்லிக்கிறது. இது எல்லாம் வேஸ்ட்டு. இதனால் என்னங்க பிரயோஜனம்? அப்போ என்ன சொல்ல வராங்க தெரியுமா உங்களுக்கு? இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களாம், அதனால் இவங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கிறாங்களாம். அந்த துக்கத்துக்குடைய அடையாளமாக தான் இப்படிலாம் இருக்கிறாங்களாம். அப்படி தாங்க நிறைய பேர் நினச்சிக்கிட்டு செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்கள பார்த்து சொல்கிற ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இது என்னப்பா, எதுக்கு இதெல்லாம் எதுக்கு? உங்கள் ஊரில் யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, உங்கள் ஊரில் என்ன செய்வோம்? உங்கள் ஊர்லைங்க, உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் அடுத்த தெருவில் எத்தவங்க இறந்துட்டாங்க, என்ன பண்ணுவோம்? சாவு வீட்டுக்கு போவோம். போய் அங்கே வச்சுருப்பாங்க இந்த பெட்டியில், அப்படி போய் நிற்போம். கொஞ்சம் உங்கள்கிட்ட நல்லா ஒரு பேசி பழகிட்டு இருந்தாங்கனாக்கா உங்கள் கண்ணிலேருந்து 2 சொட்டு தண்ணி வரும். கொஞ்சம் நல்லா இருந்தாங்க, நல்லா போயிட்டாரே அப்படின்னுட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்ணை தொடச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்ப்பீங்க, உங்கள் குடும்பத்தை பார்க்க போகிறீங்க, உங்கள் வேலையை பார்க்க, அதோட முடிஞ்சிச்சு. போனோம், பார்த்தோம், துக்கப்பட்டோம். இப்படி தாங்க இன்றைக்கி நிறைய பேர் இயேசுநாதர் மேலேயும் துக்கத்தோடு இருக்கிறாரு. நான் சொல்ல வரேன். என்னது, வெள்ளிக்கிழமை வருவாங்க, வருஷத்தில் இந்த புனித வெள்ளிக்கு வருவாங்க, அப்படியே அழுது இயேசுநாதர் இப்படிலாம் எங்களுக்கு பாடுபட்டார், போயிட்டார், வந்துட்டார். அதுக்கப்புறம் போய் அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிட்டுருக்கு. இதை தான் ஆண்டருக்கு பிடிக்காமல் சொல்கிறாரு, இதெல்லாம் இந்த அழுகெல்லாம் தேவையில்லை, அழாதீங்க. இப்படிப்பட்ட அழுகையினால் என்னது, ஒரு பிரயோஜனம் இல்லை. இவங்க எப்படி அழுதாங்களாம்? ஐயோ அவரை அடிச்சுட்டாங்களே என்று அழுவதனால பலன் இல்லை. என்ன, அப்போ எதற்காக அழுவணும்? ஒரு வசனம் இருக்குங்க, எடுத்து வாசிக்க வேண்டாம். சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோட அழுங்கள், அப்படி ஒரு வசனம் இருக்குது தானே செய்யுது. ரைட், கவனிங்க. இந்த அழறவங்களோட கூட சேர்ந்து அழறது ரொம்ப ஈஸி, ஒத்துக்கிறீங்களா? இப்போ நமக்கு அழுகையே வரலன்னா கூட, இங்கே பாருங்கள், உங்களை நான் சொல்லலை, நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது, நிறைய இடத்துல நடக்கிறத நான் சொல்கிறேன். அழறவங்களோட கூட அழுங்கணும் போது தான் நான் பார்த்ததில் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய சாவு வீட்டில் நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். இங்கே இல்லை, நம்ம சபையில் இல்லை, ஊரில் நடந்ததை சொல்கிறேன். ஒரு வீட்டில் யாரோ இறந்துட்டாங்க, நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டிலேருந்து நான் பார்த்துருக்கேன். வீட்டில் வாசப்படியில் இப்படி இப்போ தெருவில் எல்லாம் போவாங்க, அது வரைக்கும் சிரித்து பேசிட்டு போவாங்க. நல்லா கவனிங்கப்போ, அது ஏதோ அவங்க ஏதோ சிரிச்சுன்னா என்ன, ஏதோ சாதாரணமாக பேசிட்டு போவாங்க. அந்த வீட்டு கிட்டக வந்த உடனே இப்படி 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 அடிச்சிக்க வேண்டியது, அப்படியே ஒரு ஆட்டம் ஆடியது. அதோடய முடிஞ்சிச்சு நினைக்கிறீங்க? இல்லைங்க, உடனே அதுக்கு நாங்கள் 2 பேர் இருப்பாங்க, அப்படியே சேர்த்து அவங்கள அப்படி போட்டுக்கிட்டு ஒன்று வருது. அங்கே பார்த்தா அங்கே ஒன்றும் கண்ணியே வராது, தண்ணி வருதே வெளியே, இப்படி எடுத்து தொடச்சி போட்டுவிட்டு இவங்க துக்கம் கொண்டாடலாம்.
நான் சொல்ல வந்தது என்னன்னா, அழுகிறவர்களோடு அழுங்கள். இந்த மாதிரி போலித்தனமாக அடையறதுக்குன்னு என்ன தேர்ந்தவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்க தான் செய்கிறாங்க. ஊரில் பேசிக்கிறதான் சொல்கிறேன். சில பாட்டிமாரெல்லாம் பேசுப்பாங்களாம். அது என்னமோ பாட்டுலாம் எனக்கு மறந்து போச்சுங்க. பந்தலில் பாவக்கான்னு அந்த பாட்டு பாடுவாங்களாம். ஏன் பார்த்துக்கிட்டேன்னு வாங்கலாம். போகும்போது பறிச்சுக்கிறேன்னு வாங்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் ஊரில் பேசிக்கிறது நான் கேட்பேன். ஓ, இப்படிலாம் நடக்குதான்னு. வந்தது எங்கே வந்தோம், எதுக்கு வந்திருக்கிறோம், சாவு வீட்டில் வந்துவிட்டு அந்த வீட்டில் தோட்டத்தில் என்ன பாவக்காய் போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒப்பாரியில் வந்து பேசுகிறதே ஒன்றும் புரியாதான். இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. நான் வசனத்துக்கு என்ன சொல்ல வருகிறேன்னா, இந்த மாதிரி அழறவங்களோடு சேர்ந்து அழறது ரொம்ப ஈஸின்னு நான் சொல்ல வரேன். அழுகையே வரலனாலும் ஓன்னு சத்தம் போட்டால் அழுகிற மாதிரி தானே இருக்குது. இப்போ நிறைய சாவு வீட்டில் எல்லாம் நிஜமாக அழுகுறாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க. சாவு வீட்டுக்கு போய் நிறைய பேர் அழுகுறாங்க. சரி, விஷயத்துக்கு வரங்க நீங்கள். ஆனால் சந்தோஷப்படுறவங்களோட சேர்ந்து சந்தோஷப்படுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறேன். அது ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சொல்கிறது புரியல. அழறவங்களோடு சேர்ந்து அழுக வந்துடும். இல்லையே, எனக்கு அழுகையே வராதுங்க, நான் சிரிச்சிடுவேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் இல்லைன்னு சொல்கிறேன். அதாவது சந்தோஷப்படுறவங்களோட சேர்ந்து சந்தோஷப்படுவது கஷ்டம்னு சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அது கஷ்டம்னு தான் சொல்கிறேன். ஆனால் அழறது ரொம்ப ஈஸின்னு சொல்கிறேன். இப்போ புரியுதா? எப்படின்ற காரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்கள் ஊரில் எதிர் வீட்டுக்காரன் 2-3 மாடி அடித்து கட்டியாச்சு. புதுசாக காரு வந்து புது கார் வாங்கி அந்த வாசப்பல்ல நிற்கிது. அங்கே வந்து நான் கட்டிட்டேன்னும் போது நீங்கள் சிரிப்பீங்க. அவன் ரொம்ப சந்தோஷமாக சொல்லும்போது, இவனுக்கு வந்த வாழ்வை பாரு, எங்கே இந்த கள்ள நோட்டு அடித்தானா வெள்ளை நோட்டு அடித்தானே தெரில, எங்கே திருடிட்டு வந்தானே, எங்கே குறுக்கு வழியில், இப்படிலாம் மனசு தோணுமே தவிர, அப்படியாப்பா வீடு கட்டிட்டேப்பா அப்படின்னு எத்தனை பேர் வாழ்த்துறாங்க, எத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இதோட இல்லை வீட்டில் புலம்பிகிட்டு இருப்பாங்க. இங்கே நம்மளும் தான் இத்தனை வருஷமாக அந்த ஊரில் குப்பை கொட்டிகிட்டு உட்காந்துருக்குறோம். ஒரு வண்டி கூட வாங்க தூக்கல, அவன் காரு வாங்குறான், அதை வாங்குறான்னு அவனை பார்த்து வயிற்றெறியுது. அதுக்கு சொல்ல வரேன். அப்போ சந்தோஷப்படுறவங்களோட என்ன செய்ய முடியல, சந்தோஷப்பட முடியலன்றேன், சந்தோஷம் வரலன்றேன். எத்தனை பேருக்கு நான் கேள்வி கேட்கல, அது உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டுடுறேன். எத்தனை பேருக்கு அந்த பொறாமை? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு காரியம் நடந்துச்சு வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? அதில் உங்களுக்கு இஷ்டம் என்ன அர்த்தம்? புரியுதா? என் பையன் படித்து வேலைக்கு போயிட்டாங்க, மாதம் 50,000 சம்பளம் வாங்குறான்னு வந்து சொன்னாக்கா எத்தனை பேர் சந்தோஷம்? அப்படியா தம்பி, ஓ 50,000 சம்பளமாக வேலை கிடச்சிச்சாப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க? அப்படி கொண்டாந்து ஒரு சாக்லேட்டை கொண்டாந்து கொடுத்தா கூட அவன் போனதுக்கப்புறம் இங்கே பாரு, எங்கே கடந்தவன், எங்கே வந்தவன், எங்கே போனவன், அவனுக்கு வேலை கிடச்சிதுங்க தான், இங்கே நம்ம வீட்லேயும் தான் ஒன்று கிடக்குது பாரு, இங்கேயும் தான் ஒன்று நின்றுட்டுருக்கு பாரு. இது அப்படி எப்படி நம்ம புலம்பி தீர்க்கிறமே தவிர அவங்களுடைய வளர்ச்சியிலையோ அவங்களுடைய சந்தோஷத்துலேயோ எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி இருக்குதுன்னு நான் கேட்குறேன். நிறைய பேருடைய வளர்ச்சியை கண்டு நிறைய பேருடைய உள்ளத்தில் பொறாமை இருக்குதே தவிர அதை சந்தோஷப்படுறவங்க ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவுனா என்ன அர்த்தம்? ஏதோ 100ல் 1-2 பேர். நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன்? இப்போ இந்த ஜனங்கள் இயேசுவை பார்த்து என்ன செய்ததாக நான் பார்க்குறோம், அதை தான் ஆண்டவரும் பார்க்குறாரு. இதெல்லாம் என்ன அழுவை இதுங்க? இப்போ நான் கொஞ்சம் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு அழுவையா? இதெல்லாம் இந்த அழுவையை விட்டுடுப்பா. இப்போ பாருங்கள், அடுத்ததாக இப்போ அழணும்னு சொல்கிறாரு. இப்போ அழக்கூடாதுக்கான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன் ஆண்டவர் அழக்கூடாதுன்னு சொன்னார்? இப்போ ஏன் ஆண்டவர் அழணும்னு சொல்கிறாரு? அங்கே பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள், என்ன சொல்கிறாரு? நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழணும். அப்போ யாருக்காக அழணும்? ஏம்மா எனக்காக நீ யாரும் அழவில்லை, ஏன்னாப்பா எனக்கு இதெல்லாம் நடக்கணுன்றது தேவனுடைய தீர்மானம், திட்டம். அதனால் நீ என்ன பார்த்து என்ன நினச்சி எனக்கு இப்படி ஆயிட்டுதுன்னு நினச்சி நீ ரொம்பலாம் ஃபீல் பண்ண வேண்டாமா. நீ இதெல்லாம் ஒன்று காட்ட வேணாம். போய் என்ன செய்ய? உனக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழணும். ஏன் அழணும்? நான் அடுத்து சொல்ல வரேன், கவனிங்க. ஏன் அப்படி சொல்கிறாரு என்று சொன்னால், இந்த பாடு அவர் சொல்ல வரது சொல்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் இந்த பாடுபடுறதுக்கு காரணம் என்ன? நான் ஏன் இந்த மரணத்தை எதிர்நோக்கி போயிட்டுருக்கிறேன்? நான் ஏன் இந்த சிலுவையை சுமந்துட்டுருக்கிறேன்? நான் ஏன் சிலுவையை அறையப்பட போகிறேன்? அது தெரியுமா? உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் தான் என்பதை முதல்ல நீ புரிஞ்சிக்க, அதை நீ அறிஞ்சிக்க, அதை நீ தெரிஞ்சிக்க.
புரியுதா? என்ன செய்யலை? அதை புரியாமல் உட்காந்து நீ எழுதிட்டு உட்காந்துருந்தா. இயேசுநாதர் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்றது இன்னும் சில பேருக்கு தெரியாமல் இருக்குங்க. இன்னும் சில பேர் தெரியாமல் இருக்குது. அதை நினச்சி அழறாங்களே தவிர, சரி நமக்காக அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, காயப்பட்டாரு, ஜீவனை கொடுத்தாரு, ரத்தம் சிந்தினாரு, அப்போ நம்ம அவருக்காக வாழணுன்ற இந்த எண்ணம் உணர்வு எத்தனை பேருக்கு இருக்குது? அதை செய்யாமல் உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சுட்டுனாக்கா ஆண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாரா? உன்னால தானே நான் இப்படி பண்ணுறேன்றாரு. அப்போ இதை நினச்சி இதை உணர்ந்து, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, என்னுடைய பாவத்துக்காக தானே நீ அடிக்கப்பட்டீங்க, இதுக்கெல்லாம் நான் தானே காரணம், என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் சுவாபம் இப்படி இருக்குது, என் குணம் இப்படி இருக்குது, என் எண்ணம் இன்னும் மாறலையே, நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி அதை குறித்து நீ அழுதினா அது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். எதுக்குன்னே தெரியாமல் நீ எழுதிட்டு இருக்கிற. முதல்ல நீ யார்? அது ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சுக்கிறேங்க. நான் யார் அப்படின்னா என்ன? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக ஜீவனை கொடுத்தாருன்னு நிறைய பேருக்கு தெரியலைங்க. இயேசு எனக்காக, என் பாவத்துக்காக தான் அவர் உயிர் கொடுத்தார் என்று இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தால் அவருக்காக வாழணும்னு அவங்க நினைப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவர் யாருக்கோ இறந்தார், எதுக்கோ இறந்தாங்க, எப்பயோ இறந்தார், அது ஏனோ நடந்து போச்சு, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்றது போல தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில விசுவாசிகளும் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்ணுறோம்? புனித வெள்ளியை கொண்டாடிட்டு இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? அது பிரயோஜனம் இல்லை. ஏசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை அதுதான். உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழறீங்களா? அவங்களாம் இன்னும் ரட்சிக்கப்படலையே, அவங்க இயேசு அறியலையே, இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இன்னும் பெறலையே, நாளைக்கு மறிச்சாங்கன்னா அவங்க பாதாளம் போவாங்களே, அதை பற்றி ஒரு கவலை எத்தனை பேருக்கு இருக்குது? இப்போ அவன் வந்துட்டோம். இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருக்கு தான் நான் கேட்குறேன், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? இயேசுவை அறிந்திருக்கிறாங்களா? இயேசுவை புரிந்திருக்கிறாங்களா? இயேசுன்னா இன்றைக்கி கிறிஸ்தவ தெய்வம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் உள்ளவங்களே சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த இயேசுநாதரெல்லாம் உன்னோட வச்சுக்க, நீ போறியா போய்க்க, சர்ச்சுக்கு போறியா போயிட்டு வா, என்னெல்லாம் கட்டாயப்படுத்தாது. இப்படி தான் சிலர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும். அப்போ என்ன அர்த்தம் தெரியல. சரி, அப்போ என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்லலை, இயேசு சொல்கிறாரு, அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இங்கே இந்த வசனத்தை படிங்க. என்னது? 28 தான் படிக்க சொன்னேன். நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு சொல்கிறாரு. எதுக்குன்னு அழுகணும்? எனக்காகலாம் அழாதீங்க. இப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறது தான், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க, பிள்ளைகளுக்காக அழுங்க. இன்றைக்கு சிலர் இதை குறித்த ஒரு தெளிவே இல்லை. சொல்லுவாங்க, தூங்குறவனை எழுப்பலாம். கவனிங்க, என்னது? தூங்குறவனை எழுப்பிடலாங்க. தூங்குறவது போல் நடிக்கிறானவனை எழுப்ப முடியுமா? நீங்கள் தான் சொல்லுங்கள். நீங்கள் அப்படி தானே சொல்லுவீங்க. இங்கே பாருங்க, தூங்கினா கூட தட்டினவனே கண்ணை முடிச்சு பார்த்துடுவான். இவன் தூங்கவே இல்லை. நீ எத்தனை தட்டினாக்க தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? தெரியாத மாதிரி இருப்பான். இதெல்லாம் நம்ம உலகத்தில் பார்க்கறது தானே. சொல்லுங்கள். அதுபோல் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர, ஆண்டவர் யாருக்காக எதற்காக மரித்தார், ஜீவனை கொடுத்தார் என்றதை புரிஞ்சிக்கிறதே கிடையாது. அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வருவதற்கு தங்களை அர்ப்பணிப்பதே கிடையாது. ஏசு இங்கே சொல்கிறாரு, அழாதீங்க. அங்கே முதல்ல அதில் அழாதீங்கன்னாரு, அதுக்கப்புறம் அழுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அழாதீங்கன்னு சொன்ன இயேசுவே அழுதுட்டாருன்றது உங்களுக்கு தெரியும். அது எங்கே? லாசருவிடத்தில் கல்லறைக்கு போயிருக்கும்போது இயேசு கண்ணீர் விட்டார். நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன் அந்த இடத்துல இயேசு கண்ணீர் விட்டார் என்றது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருடைய எண்ணம்னா, லாசரு மீது அவருக்கு ரொம்ப பாசம் இருந்தது, அன்பு இருந்தது, நேசம் இருந்தது, அதனால் அந்த லாசர் இப்படி ஆயிட்டானே என்று சொல்லி அதை குறித்து தான் அவ்வளோ அப்படி தான் வசனமும் இருக்குது. பக்கத்தில் எல்லாரெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, பாரு அவர் எவ்வளவா அவர் நேசித்தார் பற்றியா, அழுகிறார் என்று சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாக அவர் லாசருவுக்காக அழுதாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நம்ம அவர் மேலோட்டமாக படிக்கும்போது நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். ஓ பரவாயில்ல, இயேசுநாதர் கூட ஒரு மனசு கலங்கிடுச்சு. கிடையவே கிடையாது. நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பாருங்கள், தியானித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். லாசருவுக்காக இயேசுங்க அழ கிடையாது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, திட்டவட்டமாக நான் சொல்ல முடியும். ஏன் என்று சொன்னால், கவனிங்க, லாசருவு வியாதிப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்த உடனே இயேசு என்ன செய்கிறாரு? திரும்ப ஒரு 2 நாள் நான் அந்த ஊருக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு டவர்னு தெரிஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது லாசருவு இறந்துட்டான்றது தெரியுது, அப்பவும் போகலை அவர். அங்கே அப்பவும் சொல்கிறாரு, பிதாவை நாமம் மகிமைப்படுவதற்கு அதான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. அதோடைய முடிஞ்சிச்சு. இப்போ அவர் எங்கே போகிறாரு, எதுக்கு போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு? லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறார். போயிட்டார், வந்துட்டார், செய்யத்தான் போகிறார், நடக்கத்தான் போகிறது. அந்த ஒரு தீர்மானத்தில் தான் வந்திருக்கிறார் இங்கே. ஆனால் இந்த தீர்மானம் யாருக்கும் தெரியாது. மரியாளுக்கு தெரியாது, மார்த்தாளுக்கு தெரியாது, அங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் எல்லாமே சஸ்பென்ஸாக தான் இருந்தார். சீக்ரெட்டாக சஸ்பென்ஸாகவே என்ன பண்ணுறாரு, சொல்லாமல் இருந்தார். தவிர மற்றபடி வேதத்தை வாசிக்கிறது நமக்கு தெரியும். அது அப்போ என்ன செய்தார்? அப்படி இப்படி பேச்சு கொடுத்துட்டு அப்படி இருக்கும்போது அங்கே வந்து கலரிட்டு வந்து நிற்கிறாரு, அங்கே எழுதுறாரு. ஏங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறாரு, ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இவர் எதுக்குங்க அழுவணும்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இன்னும் ஒரு சில நிமிடங்களில் லாசருவை வெளியே வா என்று சொல்லி எழுப்ப போகிற ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஒரு 10-15 நிமிஷத்தை நடக்க இருக்கிறதுக்கு முன்பதாக நடந்த சம்பவத்தை தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இயேசு கண்ணீர் விட்டார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஏங்க, அவர் தான் உயிரோடு எழுப்ப போகிறாரு, அவரே எதுக்குங்க எழுதிக்கிட்டு? அவர் லாசருக்காக இல்லை, எதுக்கு திரும்ப எழுதாரு? அங்கே சுற்றி இந்த சம்பவத்தை வேடிக்கை பார்க்கும்படி அங்கே கூடியிருந்த ஜனங்களை பார்த்து தான் அழுதாரு. அவங்க நிலைமையை நினச்சி தான் அழுதாரு. இவ்வளோ காலமாக இங்கே வந்தும், இவ்வளோ நாட்களாக இருந்தும், நீங்கள் இன்னும் என்னை அறியாமலும் உணராமலும் புரியாமலும் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமலும் இப்படியெல்லாம் இருக்கீங்களே என்று சொல்லி அவங்க நிலைமையை நினச்சி, அவங்க நிலைமையை பார்த்து, அவங்க முகத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டாரே தவிர அவர் லாசருக்காக விடவே இல்லை. ஒரு வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் கூட நாம் பார்க்குறோம். லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை இதுதான். உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உங்கள் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீங்கள் அறிந்திருந்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்கும். இன்னும் ரட்சிக்கப்படாத உங்கள் வீட்டில் இன்னும் இயேசுவை தேடாத, நாடாத, இயேசுன்னா யாருன்னு புரியாமல், இயேசுவை வணங்காமல், கீழ்ப்படியாமல், சத்தியத்தை உணராமல், இன்றைக்கு அதற்குரிய வயது வந்தும், நான் சொல்ல வர்றது சிறு பிள்ளைகள் வளர்ந்து ஒரு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையாக வர வேண்டிய நேரத்தில் கூட இன்றைக்கு சிலர் அறியாமல் புரியாமல் அதை தடை செய்கிறார்கள். பிள்ளைகள் வாஞ்சியாக இருந்தாலும் கூட ஒரு சிலர் தடை செய்கிறார்கள். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை செய்யாதீர் என்று இருக்குது. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழணும்னு ஆசைப்படுறாங்க. சில பெற்றோர்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். என்ன ஆகட்டும், என்ன செய்ய அப்போ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அப்போ இதோடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியல. என்ன புரியலன்னா, இந்த சத்தியம் தெரியல நான் சொல்கிறேன். இதோட அவசியம் அவங்களுக்கு புரியலன்றான். அப்போ வேற ஏதோ ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு இதை காலதாமதம் பண்ணுகிறதும் இதை அல்லல் தட்டுறதுமாக இருக்கிறாங்களே தவிர, அப்போ இதை குறித்த ஒரு தெளிவு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். நான் யாரையும் குறை சொல்லலை, குற்றப்படுத்தலை. ஆனால் நான் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றது பாருங்கள். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றதே நலமா. அப்படின்னா என்ன, இன்னும் நீ அறியாமல் புரியாமல் இருக்கே என்று சொல்லி எருசலேமை பார்த்து தான் ஆண்டவர் அழுதாராம்.
கவனி, இது நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஏனென்றால் அநேகர் ஆண்டவரை அவருடைய வார்த்தைகளை கேட்டும் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வண்ணமாக அவர் ஆண்டவர் பரலோகத்துக்கு சென்ற பிற்பாடு 70 ஆண்டுகள் கழித்து அந்த யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். அங்கே நாடே இல்லை, ஊரே இல்லை, எதுவுமே இல்லை. கிபி 70ஆம் நூற்றாண்டில் அழகழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது தான் அந்த இஸ்ரேல். அதற்கு பிற்பாடு இப்பொழுது தான் இஸ்ரேல் தேசமே உருவாகியிருக்கிறது. 1947 எனக்கு சரியாக தெரியல, இந்த நூற்றாண்டில் காலத்தில் தான் இந்த இஸ்ரேல் என்கிறதான ஒரு தேசமே உருவாகியிருக்கிறதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக எங்கெங்கே சிதறி கிடந்தவங்களெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை வசனம் நிறைவேறுகிறது என்று நான் சொல்ல வருகிறேன். அன்றைக்கு அவர்கள் புறக்கணித்தார்கள் ஆண்டவரை. அவர்கள் என்ன செய்தார்? சிலுவையில் அறைந்து அவரை வெறுத்ததுனால அதனுடைய நிலைமை என்னாச்சு பாருங்க. அதை நினச்சி தான் அழுதார். இப்படிலாம் இப்படி நடக்குது, இப்படிலாம் நடக்கிறீங்களே, இப்படிலாம் இருக்கீங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப மனசுக்கு கஷ்டத்தோடு தான் அழுதார். நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறது என்னென்னா, நீங்கள் அவரை பார்த்து அழுதெல்லாம் இருக்கட்டும், அவரை அழ வைக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஆண்டவரை அழ வைக்காதீங்க. ஐயோ அவரை போய் நாங்கள் எப்படி, அதை தான் சொல்கிறேன், இங்கே வசனத்தை சொல்கிறேன். அப்போ அறியாதவர்களையும் தெரியாதவர்களை குறித்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். ஆண்டவருடைய இருதயம் அவர்களை குறித்து கவலைப்படுகிறது, கண்ணீர் விடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சும்மா அதை விட்டு அதை செய்யாமல் அதை செய்யறதுக்கு வேண்டிய காரியங்களை முற்படாமல் சும்மா ஆண்டவரை பார்த்துட்டு ஏசப்பா எனக்காக அடிக்கப்பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், ஐயோ ஏசப்பான்னு சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் அதை எடுத்துக்கவே மாட்டார். இதெல்லாம் எமோஷனல். நீ போய் அதை செய் முதல்லன்றார். அதுக்காக போய் அழுது ஜெபம் பண்ணு உன் பிள்ளைகளுக்காக. நல்ல அந்த வசனத்தை பாருங்கள். நீ என்ன செய்யணும்? யாருக்காக அழுவணும்? உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் போய் அழுவுன்னப்போ அழாமல் விட்டதுனால தான் இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றோரை அழ வச்சுட்டு இருக்குது. இந்த மாதிரி சத்தியத்தை மறந்துட்டு இந்த வசனத்தின்படி நடக்காமல் அதையும் புரிஞ்சிக்காமல் பிள்ளைங்களை ஏனோ தோணும் என்று வளர்த்து விட்டு இஷ்டத்துக்கு வழியில் விட்டுவிட்டு அதுக்கப்புறமா பிரச்சனை வந்ததுக்கப்புறமா வந்து அழுது பிரயோஜனம் என்ன பிரயோஜனம்? ஐயோ என் பிள்ளை இப்படி பண்ணிட்டானே, ஐயோ என் பிள்ளை எப்படி செய்கிறானே, என் பிள்ளை எப்படி இருக்கா அப்படி இருக்கேன் என்று சொல்லி இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து அவருடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து அவங்களுடைய நிலைமையை குறித்து சுவாபலை குறித்து எத்தனை பேர் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நீ அழ வேண்டிய நேரத்தில் அழலை. இயேசு அப்போவே சொல்லிட்டார். என்ன சொல்கிறாரு? உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அதுதான். கடைசியாக அந்த வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். பச்சை மரத்துக்கே அதை படிங்க சீக்கிரம். ஆமாம் முடிஞ்சிச்சு. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் மரத்துக்கே இவைகளை செய்வார்கள், ஆனால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். இதுதான் அவர் சொல்லி முடித்த செய்தி. ஒரு சின்ன செய்தியை தான் இவ்வளோ நேரம் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இப்போ பச்சை மரம் என்று அவரை குறித்து சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? நான் பரிசுத்தமாக இருந்தும் ஒரு தேவனுடைய குமாரனாக இருந்தும் தெய்வத்துடைய அவதாரமாக இருந்தும் நான் உண்மை உத்தமாக இந்த பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தும் எனக்கு இந்த நிலைமை, எந்த நிலைமை? எனக்கு இது போல் பாடு கஷ்டம் துன்பம் இதெல்லாம் எனக்கு இருக்குது. எனக்கு எந்த நிலைமைன்னா நீங்கள்லாம் யார்? அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? என்னது? பட்ட மரம். பட்ட மரம்னா என்ன? பட்டு போன மரம். பட்டு போன மரம்னா என்ன? எதுக்கும் உதவாதது. எதுக்கு உதவுது? விறகுக்கு தான் உதவும். இந்த மரத்துக்கே இந்த பாடுன்னா உனக்கெல்லாம் இந்த பாடுன்றாரு. அப்போ ஆண்டவருக்கே அந்த பாடுகள் என்று சொன்னால், அப்போ பட்டு போன மரம்னா என்ன அர்த்தம்னு கேட்குறீங்களா? ரட்சிக்கப்படாத, பாப மன்னிப்பு நிச்சயத்தை பெறாத, இயேசுவை அறியாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, ஆண்டவரோடு இல்லாதெல்லாம் பட்டு போன மரம் தானே. யோசிச்சுட்டு பாருங்கள். அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிலைமை என்ன ஆகும்? வாழ்க்கையின் முடிவு என்ன ஆகும்? ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி. பட்டு போன மரத்தினுடைய என்ன ஆகும்? கடைசியாக அது எரிக்கிறதுக்கும் விறகுக்கும் கொளுத்தி போட தான் ஆகும்னு சொல்கிற மாதிரி உன் வாழ்க்கையின் முடிவு எங்கே போய் முடியுன்றதை யோசித்து பாருங்கள். அதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், அதுக்காக அவர் கஷ்டப்பட்டார், அதுக்காக வாழ்ந்தார். அப்புறம் நோக்கம் என்ன என்று தெரியாமல் இன்றைக்கு இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு உலகத்துக்காகவும் உலக பிரகாரமாக உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சில விசுவாசிங்க. ரட்சிக்கப்பட்டுன்றத பேர் தான். ஐயோ ஊர் வேணும் உலகம் வேணும்னு. கர்த்தர் சொல்கிறாரு, முதல்ல உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழு. கீழ்ப்படியாத உன் பிள்ளைக்காக அழுவு. ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைக்காக அழுவு. மனம் திரும்பாத உன் பிள்ளைக்காக அழுவு.
இன்னும் உன் குடும்பத்தில் சொந்த பந்தம் உறவுகளில் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இயேசு அறியாமல் இருக்க அவங்களுக்காக முட்டி போட்டு முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு அழு. அவங்களுக்காக அழு, எனக்காகலாம் அழாதீங்கப்பா அப்படின்னு இயேசு சொல்லி முடிக்கிறார். அதனால் இந்த நாளில் உங்களுக்கு அழுகையே வந்தாலும் சரி, சிலுவையை நினைத்து பாடுகளை நினைத்து அவருடைய கஷ்டத்தை நினைத்து ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இயேசு சொல்கிற வார்த்தை என்னென்ன, அதெல்லாம் நிறுத்துமா, உனக்காக உன் குடும்பத்துக்காக அழு என்று கர்த்தர் சொல்கிறார். வாங்க ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் எல்லாரும் அழ வேண்டிய நேரம்தான். கேட்ட அந்த வார்த்தை சத்தியத்தின்படி நீங்கள் ஒப்பு கொடுக்க மனசாக இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், உனக்காகவும் உங்கள் பிள்ளைக்காகவும் ஒரு நிமிஷமாகிலும் ஒரு வார்த்தையாகிலும் அழுது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவ சமாதானம் உங்கள் குடும்பத்தில் தங்கியிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்கள் ஜெபிக்க வேண்டிய நேரம் அல்லவா இது? கர்த்தர் தம்முடைய மனதில் உள்ள கருத்தை உங்களிடத்தில் ஆவியானவர் பேசியிருக்கிறார் அல்லவா? இதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து உங்களை ஒப்பு கொடுத்தால் நீங்களும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், சமாதானமாக இருப்பீர்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உன் சமாதானத்துக்கு ஏற்றொளி உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், இன்றைக்கு இந்த புனித வெள்ளி ஆராதனை இந்த நாளிலாகிலும், இந்த நாள் வரைக்கும் இப்பயாவது, இது வரைக்கும் நீங்கள் எப்படியோ ஏனோதோன்னு இருந்துட்டீங்க, வாழ்ந்துட்டீங்க, போயிட்டீங்க. அட இன்னைக்காவது உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் உன் சொந்த பந்தங்களுக்காகவும் நீ ஜெபிக்க கூடாதா? கண்ணீர் விட மாட்டாயா? கதற மாட்டாயா? பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு நிமிஷம் வாயை திறந்து நீங்கள் ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கணும்னு உங்களுக்கு ஜெபிக்க வேண்டிய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் வாயை திறந்து ஜெபிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். முடிந்தவர்கள் முடிந்த வட்டம் முழங்கால் போடுங்க. முழங்கால் போட முடியலன்னா எழுந்து நின்று கொடுங்க, தப்பு இல்லை. இயேசுநாதர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சிலுவையை சுமந்துட்டு இருக்காரு. நம்ம ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை ஆண்டவருக்காக நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? தெரியல. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திலேயாவது ஒரு வருத்தத்தை ஒரு கஷ்டத்தை நம்ம ஆண்டவருக்கு காட்டணுமா இல்லையா? ஆண்டவரே, எனக்காக நீர் அடிக்கப்பட்டு, எனக்காக தான் நீர் ரத்தம் சிந்தினீர். என்னுடைய பாவத்திற்காக, இந்த அக்கிரமத்துக்காக தான் நீர் ரத்தம் சிந்தினீர். இதை நான் அறியாமல் புரியாமல் உணராமல் நான் வாழ்ந்து விட்டேன். இப்பொழுதும் ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய துணிகரமான பாவத்தினாலே அனுதினமும் நான் உம்மை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறேன். என் பாவ செயல்களாலே நான் உம்மை சிலுவையில் மீண்டும் மீண்டும் அறைந்து கொண்டிருக்கிறேன். நானும் என்னுடைய வீட்டாரும் என் குடும்பத்தில் உள்ள என் பிள்ளைகளும் ஆண்டவரே, அவங்க செய்கிற ஒவ்வொரு கிரியைகள் உங்களுடைய மனதை நோக செய்கிறதப்பா. உங்களுடைய மனதை துக்கப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது ஆண்டவரே. இதை குறித்து நான் வருத்தம் இல்லாமல் இருக்கிறேன். என்னை மன்னிங்கப்பா, மன்னிய ஆண்டவரே, மன்னியும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு அப்படி மாறணும் ஆசை இருக்குது? எத்தனை பேருக்கு அப்படி வாழணும்னு ஆசை இருக்குது? விருப்பம் இருந்தால் விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என் குடும்பத்தை மாற்றுங்க, என் பிள்ளைகளை மாற்றுங்க. ஒரு மாற்றம் வேணும் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்படணும்.
என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படணும். அவருடைய பழக்க வழக்கங்களிலே, சுவாபங்களிலே, கிரியைகளிலே, செயல்களிலே ஒரு நல்ல மாற்றம் வேணும். கீழ்ப்படியாத பிள்ளைகள், ஹல்லேலூயா, முரட்டாட்டமுள்ள பிள்ளைகள், தெய்வ பயம் இல்லாத பிள்ளைகள், தேவனை தேடாத பிள்ளைகள், ஹல்லேலூயா, தேவனுக்கு கீழ்ப்படியாத, தேவனை தேடாத, தேவன் யார் என்று கேட்கிற, தேவனை யார் என்று தெரியாத பிள்ளைகள், ஹல்லேலூயா, மாறணும் மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு மாற்றம் வேணும் ஐயா, மாற்றுங்க ஆண்டவரே. மாற்றம் இல்லை என்றால் உன் வாழ்க்கையிலே உனக்கு ஏன் மாற்றம் தான் ஏற்படும்? உன் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே மாற்றம் இல்லை என்றால், மாற்றம் வராவிட்டால் உனக்கு ஏமாற்றம் வரும். ஹல்லேலூயா. வேண்டாம் அந்த ஏமாற்றம். நம்ம கத்தடத்தை கேட்போம். ஆண்டவரே எங்களுக்கு மாற்றம் தான் வேணும் ஐயா, மாற வேணும், மாறிட வேணும், எங்களை மாற்றுங்க. என் குடும்பத்தில் உள்ளவங்களை மாற்றுங்க, மனதை மாற்றுங்க, பிள்ளைகளை மாற்றுங்க, எண்ணங்களை மாற்றுங்க, சிந்தைகளை மாற்றுங்க, முரட்டு குணத்தை மாற்றுங்க, தீய குணத்தை மாற்றுங்க, பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை தாங்க. ஆண்டவரே என் பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி இருக்கிறது அப்பா, என் பிள்ளைகளை நினைத்து நான் கவலைப்படுகிறேனே, கண்ணீர் விடுகிறேனே, நான் கதறுகிறேனே. அப்பா இறங்க ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, உண்மையாகவே இதனால் வரையும் உங்கள் பாடுகளை குறித்து நாங்கள் நினைத்தது உண்டு. ஆனால் அது எங்களுக்காக, எனக்காக என்று சொல்லி நினைக்காமல், யாருக்கோ யாருக்காக என்று சொல்லி ஏனோதான் என்று வாழ்ந்த அந்த பாவங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு மன்னிப்பீராக. இன்றைக்கும் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி உமக்கு நேராக மன்றாடி கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற அவருடைய கண்ணோக்கி பார், அவரை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ரட்சிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நோக்கம், திட்டம் ஆண்டவரே வாழ்க்கையில் நடக்கட்டும், நிறைவேறணுமையா. எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறீப்பா இந்த பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கைக்காக, எதிர்கால வாழ்க்கைக்காக, நித்திய வாழ்க்கைக்காக, பரலோக வாழ்க்கைக்காக. ஆண்டவரே எவ்வளவாக நீங்க பிரயாசப்பட்டிருக்கிறீர் ஐயா. ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தீர், பாடுகள் பட்டீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். அது என்று அது ஒரு நாள் வீண் போகாதபடிக்கு தேவன் தாமே நீர் அவளுக்கு இறங்குவீராக. அந்த குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமீபத்திலே மாத்திரமல்ல, தூர தேசத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை கேட்கிற, பார்க்கிற அனைவருடைய குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒரு மாறுதலை, மாற்றத்தை ஏற்படுத்துவீராக. அவர்களும் அவருடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி பாக்கியத்தை தாங்க, நித்தியத்தை பெற்றுக்கொள்ளும் கிருபையை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.